ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா டாட்டாலஜி. ஓகேவா? நமக்கு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் வர ப்ராப்ளம்ஸ் என்ன, கான்செப்ட் என்ன எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு இருக்கிற டாட்டாலஜியில் ஒரு சின்ன ஸ்மால் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். இதில் கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இந்த கிளாஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ரூவ் பண்ணணும். டாட்டாலஜின்னு ப்ரூவ் பண்ணும். டாட்டாலஜினா என்ன? நமக்கு ஆன்சர் எல்லாமே டிடின்னு வரும். ஓகேவா? எஃப்எஃப்னு வந்தால் கான்ட்ராடிக்ஷன். அது வேற. எஃப்எஃப்னு வந்தால் அதுக்கு நேம் வேற. டிடி எல்லாம் ட்ரூவா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டாட்டாலஜி. ஓகேவா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? PQR. 3 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ 3 லெட்டர்ஸ்னா நமக்கு டோட்டலா எத்தனை காம்பவுண்ட்ஸ் வரும்? 2 power 3 8. 2 power 3 8. இப்போ 3 இருக்குல்ல, 1 2 3 PQR, அதான் 2 power 3. ஸோ PQ மட்டும் கொடுத்தாங்கன்னா 2 power 2 4 வரும். இது எப்படின்னா நாங்க PQR நாலு T, ஓகேவா? 4F, 4T 4F. ஓகே, கொஞ்சம் கேப் கூட போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 2T 2F, 2T 2F, 2T 2F. இங்க 1T 1F, 1T 1F, 1T 1F, 1T 1F. அடுத்து நமக்கு கொஸ்டின்ல என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு நேம் கொடுத்துக்கலாமா? எல்லாத்துக்கும் ஒரு நேம் கொடுத்தா S equal to கேபிட்டல் S equal எடுத்துமா? கேபிட்டல் X equal to P. இது அப்படி எடுத்து Q conditional statement P implies R. ஓகேவா? இது அப்படியே காமனா எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நேம் எஸ்ன்னு கொடுத்துக்கிட்டேன். ரைட். இப்போ டேபிள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து எடுத்துக்கலாமா? ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். அதில் P implies Q, இது நமக்கு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா Q implies R நமக்கு தேவை. நெக்ஸ்ட் P implies Q கொஸ்டின்ல இருந்தாங்களா? இந்த ரெண்டு ஃபைண்ட் பண்ணா தான் நம்ம டோட்டலா இதை பார்க்க முடியும். and Q implies R. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டோட்டலா இதுக்கும் தேவை. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலா நமக்கு இது வேணும் அப்படிதானே? இதுக்கும் நம்ம இம்ப்ளைஸ் எடுத்தா அதுக்கு நேம் தான் எஸ். இதுக்கும் இம்ப்ளைஸ் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு நேம் தான் எஸ். அப்போ டோட்டலா லாஸ்ட் எஸ். ஓகேவா? புரியுதா? கொஸ்டின்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இருந்தது இது, இந்த ரெண்டு இருந்தா தான் இது ஃபைன் பண்ண முடியும். அங்க இதை தனியா ஃபைன் பண்ணி இந்த ரெண்டுக்கும் இம்ப்ளைஸ் எடுத்தா அதுக்கு நேம் எஸ். அதான் கொஸ்டின். அதான் நம்ம டாட்டாலஜின்னு நினைச்சணும் ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? சரி, இப்போ P implies Q. ஓகேவா? P implies Qங்கும் போது டேபிள் நம்ம கண்டிஷன் TF மட்டும்தான் F, TF மட்டும்தான் F. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, TT அதர்வைஸ் T, அதர்வைஸ் மற்றபடி TFனா மட்டும்தான் F. TF இங்கேயாவது வருதா பாருங்க, இங்க வருது. அப்போ இது F. ஓகேவா? அடுத்து இங்க TF வருது, F. அடுத்து TF இங்க வரல, TF நம்பர் F, அதர்வைஸ் T. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்யலாம் T T T. ஓகேவா? சரி, Q implies R. அப்போ Qக்கு Rக்கு பார்க்கணும். இம்ப்ளைஸ்னா TFனா மட்டும்தான் F. அப்போ பார்த்துக்கிட்டே வாங்க, TF இங்க இருக்கு. அப்போ இது F. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க TF இருக்கு, அப்போ இங்க F. ஸோ அதர்வைஸ் நமக்கு T தான், மற்றபடி T. அடுத்து இந்த ரெண்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? and எடுக்கணும். and சிம்பிள் எடுக்கணும் அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அது நம்ம and சிம்பிள் எடுக்கும்போது நமக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை TTனா மட்டும் தான் T.
டினா மட்டும் தான் டி, அதர்வைஸ் எஃப். வேற எங்க டின்னு இருக்கு, இந்த இருக்கு. டினா மட்டும் டி, இங்கேயும் டினா மட்டும் டி, டினா. ஸோ அதர்வைஸ் நமக்கு எஃப். அடுத்து பி இம்ப்ளைஸ் ஆர். ஸோ பிங்கிறது வந்து ஒன்று இருக்குல்ல, இது பி இது ஆர், அது இம்ப்ளைஸ் எடுக்கிறோம். அப்போ இம்ப்ளைஸ் எடுத்தால் இதே மாதிரி தான், டி எஃப்னா மட்டும் எஃப், டி அதாவது பி ஆர் தானே சார், இப்படி வரும். டி எஃப்னா மட்டும் தான் எஃப், அப்போ இந்த இது எடுத்தால் இங்கே எஃப். அடுத்து டிஎஃப், டிஎஃப்னா மட்டும் தான் எஃப். ஓகேவா? அடுத்து நேர இங்கே வாங்க, வேற அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும். இங்கே டிஎஃப் இருந்துச்சு, இங்கே டிஎஃப், அதர்வைஸ் நமக்கு டி தான். ஓகேவா? 2 4 6 8 ரைட், கரெக்ட். இப்போ இது என்னது, இதுக்கும் இதுக்கும் நம்ம இம்ப்ளைஸ் எடுத்தா அதுக்கு பிறகு தான் எஸ், அப்படிதானே? அப்போ இந்த ரெண்டுக்கு இம்ப்ளைஸ் எடுக்கணும். இம்ப்ளைஸ் எடுத்தா டி எஃப்னா மட்டும் தான் எஃப், அதர்வைஸ் நமக்கு டி தான். அப்போ டிஎஃப் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, டிஎஃப் 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 இல்லை, அப்போ எல்லாமே டி தான். ஸோ அவ்வளோ நமக்கு இது ஒரு டாட்டாலஜி நம்ம வச்சிருக்கோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் டாட்டாலஜியில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? சரி, இதுக்கு அப்புறம் கான்ட்ராடிக்ஷன் என்ன, இது எது எஃப்எஃப் இந்த இடத்துல வந்துச்சுன்னா அதுக்கு நேம் தான் என்னது, கான்ட்ராடிக்ஷன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு இன்னொரு கிளாஸில் நம்ம இன்னொரு வீடியோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.